வணக்கம். ஐடியா கல்வி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறதுங்க. இந்த வீடியோவில் மார்ச் 2026 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸினுடைய ஆன்சர் கீ, ஒரிஜினல் ஆன்சர் கீ பார்க்கலாங்க. அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரிங்க, வாங்க மார்ச் 2026 மேத்தமேட்டிக்ஸ் 12th மேத்தமேட்டிக்ஸ்னுடைய ஆன்சர் கீ பார்க்கலாங்க. அப்படியே நிறுத்தி வச்சு பார்த்துக்குங்க. இது ஒரு 10 நிமிஷம் வீடியோவாக இருக்குதுங்க. கொஞ்சம் லாங் வீடியோ, கொஞ்சம் நிறுத்தி வச்சு பார்த்துங்க. சரிங்க, ஃபஸ்ட்டு 1 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1 மார்க் டு ரைட் த கரெக்ட் ஆப்ஷன் அண்ட் த கரஸ்பாண்டிங் ஆன்சர். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் எழுதணும், ஆன்சர் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 1 ஆஃப் தெம் ஆப்ஷன் ஆர் ஆன்சர் இஸ் ராங், 0 மார்க் கொடுங்கன்னு இருக்கிறாங்க. கோடு ஏ கோடு பி ரெண்டுக்கு இருக்குதுங்க ஆன்சர். அப்படியே நிறுத்தி வச்சு பார்த்துக்குங்க. மோஸ்ட்லி எல்லாமே கிரேஸ் மார்க் எதுவும் இல்லைங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்படியே நிறுத்தி வச்சு பாருங்கள். கொஸ்டின் எடுத்து நீங்கள் எழுதுனது கரெக்ட் தானா, சென்டம் வருமா அப்படிங்கிறத பாருங்கள். இந்த டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பீங்க. எவ்வளோ மார்க் வரும்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால். ஓகேங்களா? சரிங்க, அப்படியே நிறுத்தி வச்சு பார்த்துக்குங்க. இது பேஜ் நம்பர் 2ங்க. ஓகேங்களா? நான் அடுத்தது செகண்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நோட் ஃபார் பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4. In an answer to a question between any two particular stages of marks greater than 1, if a student start from a stage with correct step but reaches the next, அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீங்கள் சம் போட்டு வராங்க 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் போட்டு வந்து ஃபைனல் ஆன்சர் கொண்டு வர முடியாமல் போச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஸ்டெப் வரைக்கும் கரெக்ட்னா அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டெப் வரைக்கும் நீங்கள் மார்க் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குன்னு மார்க் கொடுக்காமல் விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. சரி, வாங்க அப்படியே பார்ட் 2ல் பார்க்கலாங்க. பார்ட் 2 ஆன்சர் எனி 7 கொஸ்டின் எழுதணுங்க. 30வது கொஸ்டின் கம்பல்சரி. ஏதாவது 2 மார்க் கொஸ்டினில் வருது, உங்களுக்கு தெரியும். 21 பாருங்கள், ஆர்டர்னு அதை எழுதியிருந்தால் போதுங்க. அந்த ப்ராப்பர்ட்டி இதை எழுதியிருந்தால் 1 மார்க்குங்க. கொஸ்டினை பிடிச்சி எழுதுறதுக்கு 1 மார்க்குங்க. பாருங்கள், அடுத்து செகண்ட் சம் பாருங்கள், 2 ஸ்டார் போட்டிருப்பாங்க. இந்த சமேஷன் அவ்வளோதாங்க. ஆன்சர் கொஸ்டின் எழுதி ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் 2 மார்க்குங்க. 21th கொஸ்டினில் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஜிஏ இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு எழுதுன்னு கொஸ்டின் பிடிச்சி எழுதுனா 1 மார்க்குங்க. அதே மாதிரி 23லாம் ரிப்பீட்டட் கொஸ்டினுங்க. அந்த 111 பேஜில் இருக்குங்க, நீங்கள் பார்க்கலாம். வருஷம் அந்த 111 பேஜ்லேருந்து ஒரு கொஸ்டின் எடுக்கிறாங்க. அதனால் 24 வந்து மெயினாக பார்க்கணுங்க. அதில் எல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. என்னென்னு எழுதணும், 3π - 10 பிலாங்ஸ் டு க்ளோஸ்டு இன்டர்வல் -π/2 to +π/2 அப்படின்னு எழுதணும். தாங்க 1 மார்க்கு. 25th கொஸ்டின் எனி அதர் ஃபார்மில் எழுதலாங்க. அது 2 ஸ்டார் கொடுத்துருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட ஸ்டெப் வரைக்கும் மார்க் கொடுங்க அப்படிங்கிறாங்க. 27 பார்த்தீங்கன்னா எனி அதர் ஃபார்மில் டிஃப்ரென்ஷியேட்டில் அந்த சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. 28லாம் பாருங்கள், ஒன்றுமே இல்லை. அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிங்கனாவே 2 மார்க் கொடுக்க சொல்லிட்டாங்க. ஸ்டார் போட்டிருப்பாங்க. வேலை ஃபார்முலா எழுதி முயற்சி பண்ணியிருந்தாலும் மார்க் கொடுங்க அந்த ரிலவன்ட் ஸ்டெப்புக்கு. 29க்கு ஆர்டர் எழுதுனா 1 மார்க்குங்க. டிகிரின்னு சொல்லி ஈக்குவல் டு 2ன்னு எழுதியிருந்தால் அதுக்கு 1 மார்க்குங்க. 30வது கொஸ்டின் இருக்குது பாருங்க. அப்படியே கொஸ்டின் எழுதி ஈக்குவல் டு 1ன்னு போட்டிருந்தாவே 2 மார்க்குங்க. ஆன்சர் மட்டும் பக்கத்தில் இருக்கிற பார்த்துருந்தீங்கன்னா எழுதுனீங்கன்னா 2 மார்க் வந்துடுங்க. சரி, இதுக்கு ஃபார்முலா எழுதியிருந்தால் அதுக்கு 1 மார்க் கொடுத்துருங்க. வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஏ A² வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம் அப்படின்னு எழுந்தாவே 1 மார்க்குங்க. சரிங்க, அடுத்து ஆன்சர் எனி 7 கொஸ்டின் நம்பர் 40வது கம்பல்சரின்னு சொல்லியிருப்பாங்க, 3 மார்க். 31வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்லான் ஃபார்ம் ஏறுபடி வடிவத்தில் எழுதியிருந்தாலே 2 மார்க். அதுக்கு முன்னாடி ஸ்டெப் வரைக்கும் கரெக்டாக இருந்தால் அதுக்கு மார்க் கொடுக்க சொல்கிறாங்க. 32 பார்த்துக்குங்க, ரொம்ப ஈஸியானது தான். 33 கொஸ்டின் எழுதுறதுக்கு 1 மார்க் போயிடுங்க, ஈஸியாக வந்துடும். 34th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் பாயிண்ட்ஸ் 2 இருக்குங்க. நீங்கள் நியூமரேட்டில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸு அல்லது ஏதோ ஒன்று எழுதியிருந்தாவே போதுங்க. அப்போ கொஸ்டின் இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. 2டையும் கண்டுபிடிக்கணுங்க. 35 பாருங்கள், கொஸ்டின் எழுதுனா 1 மார்க்குங்க. அதுக்கு மேல் ஸ்டெப்பு எல்ஹோப்டல் ரூலை யூஸ் பண்ணி அந்த வடிவத்தை கொண்டு இருந்தால் 2 மார்க்குங்க. ஸ்டார் கொடுத்துருப்பாங்க. 36வது அப்ராக்சிமேட் வேல்யூவில் எஃப்டாஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிருந்தால் 1 மார்க்குங்க. ஃபைனல் ஆன்சர் கொண்டு வந்திருந்தாலும் அந்த ரிலவன்ட் ஸ்டெப்புக்கு மார்க் கொடுக்க சொல்கிறாங்க. 37வது கொஸ்டின் என் வந்து 5 கண்டுபிடிச்சிருந்தாவே 2 மார்க்குங்க. அப்புறம் n-1 ஃபேக்டோரியல் போட்டிருந்தால் 1 மார்க்குங்க. அப்போ 38 பைனாமியல் தியரம் PQ எடுத்து சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதாங்க. 39 12th சாப்டர் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. 40 கிரியேட்டிவ் கொஸ்டின் Z1 Z2 2 எழுதியிருந்தாவே கண்டுபிடிச்சிருந்தாவே 1 மார்க்குங்க. மறக்காமல் அந்த அங்கே
இந்த சம்மில் 40வது கொஸ்டினில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க எல்லோரும், இன்வெர்ஸ் ஆஃப் Z1/Z2 ஹோல் பவர் 2026ன்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க மேல் ஸ்டெப்போடு நிறுத்தியிருந்தால் 1 மார்க் மிஸ் ஆகுங்க. ஏன்னா அவங்க கேட்டது இன்வெர்ஸ்னு எடுத்து எழுதணுங்க, மறந்துடாதீங்க. இந்த ஸ்டெப் நல்லா கவனிக்கணுங்க. 40வது கொஸ்டின் இதெல்லாம் சென்டம் மிஸ் ஆகிறது இந்த சம்மில் இந்த இடத்துல மிஸ் ஆகுங்க நிறையா பேர்த்துக்கு. ஏதாச்சும் சொல்லியிருந்தால் கொஞ்சம் திட்டிகிட்டு போங்க கமெண்டில், ஓகேங்களா? சரி வாங்க அடுத்தது பார்ட் 4க்கு போகலாம். 41ல் ஏ எடுத்துட்டிங்கன்னா மேட்ரிக்ஸ் ஃபார்ம் AX = Bன்னு எழுதுனா தான் 1 மார்க் கொடுக்க சொல்கிறாங்க. நல்லா பார்த்துங்க, சென்டம் போடுறவங்க எனக்கு எல்லாம் தெரியும் யாம் அறிவேன் இந்த உலகில் அப்படின்னு நினச்சிட்டு டைரெக்டாக போட்டிருப்பாங்க. மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதியிருக்க மாட்டாங்க. நீங்களே எழுதியிருக்க மாட்டீங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதினாவே 1 மார்க்குங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் A 40 ≠ 0 A இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் அது எழுதாட்டியும் பிரச்சனையே இல்லைங்க. சரிங்க, அது எழுத போட்டிருப்பீங்க, ஆன்சர் பார்த்துங்க. அதே மாதிரி 41ல் B ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. 42ல் A எடுத்துட்டிங்கன்னா டேபிள் போட்டாவே 2 மார்க் கொடுக்க சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ஆர்டரில் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க, அதான் நோட்டில் கொடுத்துருப்பாங்க. இடத்த மாற்றி கூட எழுதலாம். ஃபஸ்ட்டு பிக்கு பார்த்தீங்கன்னா 4 ட்ரூ 4 ஃபால்ஸ் தான் போடணுங்கிற அவசியம் இல்லை. 4 ஃபால்ஸ் போட்டு அப்புறம் கூட 4 ட்ரூ போட்டு சம் போட்டிருக்கலாம். அல்லது 0 1 கூட போடலாங்க. ட்ரூனா 1 ஃபால்ஸ்னா 0 அப்படி வச்சும் போடலாங்க. அது இதில் நோட்டில் கொடுக்கலிங்க, ஆனால் பழைய கீழே இருக்குது, உங்கள் ஸ்கூலில் போட்டிருப்பீங்க. பேசிக்ஸில் போய் யூஸ் பண்ணுறப்பையும் கம்ப்யூட்டரில் போடுறப்பே போடலாம். சரிங்க வாங்க அடுத்த கொஸ்டின். 42ல் B இது உங்களுக்கு எக்ஸசைஸ் 9.3ல் இருக்குங்க. எக்ஸசைஸ் சம்லையும் இருக்கும், எக்ஸாம்பிள்லையும் கொடுத்துருப்பாங்க. 2 இடத்துல இருக்கிறங்காட்டி இந்த சம் முக்கியம்னு சொல்லி நடத்தணும். எல்லோரும் போட்டிருப்பீங்க, நல்லா எழுதுனீங்க. சரி, கொஸ்டின் எழுதுனா இதுக்கு 2 மார்க்குங்க. 42ல் Bக்கு பாருங்கள் எவ்வளோ கொடுத்து வச்சிங்க. சரி, 43ல் A எடுத்துட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸியானது, இல்லை எதிர்பார்த்ததாங்க. 43ல் B ரஃப் டயக்ராம் போட்டால் உங்களுக்கு 1 மார்க்குங்க. அசம்டோஸ் தொலைத்தொடுகோடுகள் X = -1ல் இருக்குதுங்க. செங்குத்து தொலைத்தொடுகோடுகள் வெர்டிக்கல் அசம்டோஸ். இந்த 7 பாயிண்டில் எனி 4 பாயிண்ட் எழுதியிருந்தால் 4 மார்க் கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இந்த சம் மோஸ்ட்லி எல்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஒரு சிலர் தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் போட்டிருந்தா சொல்லுங்கள் எப்படி பண்ணீங்க, எவ்வளோ மார்க் வரும்னு இந்த கொஸ்டினுக்கு. 44ல் Aக்கு போகலாங்க. இது எதிர்பார்த்ததாங்க. கொஸ்டின் எழுதினாவே 1 மார்க்குங்க. என்னென்ன எழுதணும்? த லைன் இஸ் டேஞ்சன்ட் டு த எலிப்ஸ். கொடுக்கப்பட்ட கோடானது நீள்வட்டத்திற்கு தொடுகோடாக அமைகிறது அப்படின்னு எழுதினா போதுங்க. அது எந்த இடத்துல காண்டாக்ட் பண்ணிச்சுன்னு சொல்லி -3,1 இது எக்ஸசைஸ் 5.4ல் இடம்பெற்றிருக்குதுங்க. ஓகேங்களா? பயிற்சி கணக்காக இருக்குது. எக்ஸசைஸ் 5.4ல் இடம்பெற்றிருக்கு, எல்லாம் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சரிங்க, 6வது பேஜ் முடிச்சுட்டு இப்போ 7வது பேஜ் போகலாம். 44ல் B இது 10.8 பயிற்சியில் இடம்பெற்றிருந்தது. ஆன்சரை இப்படி எழுதலாம், இப்படியும் எழுதலான்னு கொடுத்துருப்பாங்க. எனி அதர் ஃபார்முலா எழுதியிருந்தால் அந்த ஸ்டெப்புக்கு 1 மார்க்குங்க. ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்டிங் ஸ்டெப்புக்கே 2 மார்க்குங்க. 45ல் Aல மாதிரி படம் போட்டிருந்தாவே 1 மார்க்குங்க. அப்புறம் உங்களுக்கு தெரியும் காஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா சொல்லவா வேணுங்க. தமிழ்நாட்டில் எல்லாமே 100% எல்லோரும் இதை தான் போட்டிருப்பாங்க. 45ல் B கூட கை வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா இது உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தடில் போடலாங்க. dx/dy = x² + y² ஹோல் டிவைடு பை x × yன்னு வச்சு போட்டாட்டியுமே dy/dxன்னு வச்சு போட்டால் ரைட் தாங்க. இல்லை லீனியர் டைப்பில் ட்ரை பண்ணி நான் போட்டிருக்கிறேன் அப்படின்னாலும் அதுக்குரிய மார்க் தருவாங்க. சரிங்க, 46ல் A இது ப்ராபபிலிட்டிங்க. 4 ரோமன் லெட்டருக்கு 4 மார்க்கு, K கண்டுபிடிச்சா 1 மார்க்குங்க. 46ல் B இந்த B பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபவுண்டைனு நீங்கள் கரெக்டாக அந்தபடி இது தான் போடணும் அப்படிங்கிறது இல்லைங்க. ரஃப் டயக்ராமு நீங்கள் வெர்டெக்ஸை வந்து மேக்ஸிமம் ஹைட் பாயிண்ட்டை கூட வச்சுட்டு போடலாங்க. ஆரிஜின் வந்து கீழ்ப்பக்கம் வச்சுட்டு வெர்டெக்ஸை வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஹைட்டை வச்சும் போடலாம். அதான் எனி அதர் மெத்தட்னு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் மார்க் வந்துருங்க, பிரச்சனை இல்லைங்க. அடுத்து 47 கடைசி கொஸ்டின்ங்க. 47ல் A 7.1 எக்ஸசைஸில் இடம்பெற்றிருந்தது. டிஸ்பிளேஸ்மெண்ட்டு இடப்பெயர்ச்சி சமன்பாடு கொடுத்துருப்பாங்க. திசைவேகம் மற்றும் முடுக்கத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கு 2 மார்க்குங்க. ரோமன் லெட்டர் 1 2 3 ஆன்சர் மட்டும் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து எழுதியிருந்தீங்கன்னா கூட ஃபுல் மார்க் 3 மார்க் வந்துடுங்க. அல்லது நீங்கள் தெரிஞ்சு போட்டிருந்தாலும் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. 47ல் B எடுத்துட்டிங்கன்னா இது பயிற்சி 6.7 வருன்னு சொன்னதாங்க. இதுவும் ரொம்ப ஈஸியானது. A வெக்டர் B வெக்டர் C வெக்டர் எழுதியிருந்தால் 1 மதிப்பெண். நான் பேராமெட்ரிக்
ஆர்டிசின்னு எழுதியிருந்தால் 2 மார்க்குங்க. சரிங்க, வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணி பெல் பட்டன் அமைத்திங்க. தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்குங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றிங்க.